பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியான யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சாதகனுக்கு தியானமானது எப்படியெல்லாம் பண்ண வேண்டும், சாதகன் தியானமானதை எப்படியெல்லாம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். தியானத்துக்கான நியமங்களை முதல்ல சொல்லியிருக்க. அந்தரங்க சாதனம் என்ன, பகிரங்க சாதனம் என்ன அப்படிங்கிற நியமங்களை சொன்னார். தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணின உடனே முதல்ல அதை ஒரு ரகசியமான இடத்துல பண்ணணும். ரகசியம் அப்படிங்கிறச்சே தியானம் ரொம்ப உயர்வானது. ரகசியமான ஒரு இடத்துல பண்ணும் பொழுது டிஸ்டர்பன்சஸ் அதிகமா இருக்காது அப்படிங்கிற கருத்துக்காக ரகசியமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். தனியா பண்ணணும், கூட்டமா இல்லாம. உடல் மனம் புத்தியை நன்கு நெறிப்படுத்தி கொண்டு, இத பல தடவை சொல்லிட்டே இருக்க. இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதுல இருந்து அனாசிரித கர்ம பலம்லேருந்து ஆரம்பிச்சு உடல் மனம் புத்தியை நெறிப்படுத்துவது, இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாமல் இருப்பது அப்படிங்கிறத. இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்திரியங்களுக்கு நம்ம அடிமையாகாம இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய வார்த்தைகள்ல சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆசை என்பதோ எதிர்பார்ப்பு என்பதோ இல்லாமல், எந்த விதமான உடைமை பொருளையும் தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்காமல், ஒரு சமமான இடமாக பார்த்து, ரொம்ப மேடும் இல்லாமல் ரொம்ப பள்ளமும் இல்லாமல், அந்த இடத்தை மந்திரங்களாலும் தந்திரங்களாலும் நன்றாக சுத்தம் செய்து, தர்பை புல்லை அழகாக அடுக்கி, அதன் மீது ஒரு புலித்தோலோ மான் தோலோ பரப்பி, அதன் மீது ஒரு மெல்லிய துணியை போட்டு அதற்கு மேல் தான் உட்கார வேண்டும். ஒரு நல்ல ஆசனத்தை, தனக்கென்று ஒரு தனியான ஆசனத்தை செய்து கொண்டு அதன் மீது அவர், அந்த தியானம் செய்யக்கூடிய யோகியானவர் அமர வேண்டும். அமரும் பொழுது அவருக்கு மனம் எப்படி இருக்கணும்? இந்த தியானத்தை செய்வதனால் எனக்கு விபரீத பாவனைகள், இந்த உலகத்தை பற்றிய கண்ணோட்டமும், என்னுடைய உறவுகளை பற்றிய கண்ணோட்டமும், இந்த வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டமும் மாறணும். விபரீத பாவனை அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிந்து கொண்டிருப்பது. எல்லாம் உண்மையில் நினைத்து கொண்டிருக்கோமே, அதுதான் விபரீத பாவனை. இந்த விபரீத பாவனைகள் எல்லாம் நீங்க வேண்டும். குருமுகமாக நான் கற்ற விஷயங்கள், அந்த அறிவு எனக்கு நிலை பெற வேண்டும், ஞானம் நிலை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு மன ஒருமுகப்பாடோடு அந்த தியானம் செய்யக்கூடிய யோகியானவர் உட்கார வேண்டும். சரி, உட்காரும் போது எப்படி உட்காரணும் அப்படின்னா, உடல் தலை கழுத்து எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும், அசையாமல் இருக்கணும். கண்கள் 4 திசைகளை பார்க்காமல் தன்னுடைய மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும். நாசிகாக்கிரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மூக்கின் நுனியை பார்க்கணும்னு சொல்லும் பொழுதே அங்கேயே தெரியறது நமக்கு, வெளியில எங்கேயும் புத்தி போகக்கூடாது அப்படின்னு. அவன் திசைகளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்வம் நாசிகாக்கிரம் திசஸ்ட அனவலோகையன்னு அப்படின்னு அதை சேர்த்து சொல்லியிருக்கு. நீ உன்னுடைய மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும், திசைகளை பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவர்கள் எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்க எப்படி நடக்கிறது, இங்க எப்படி நடக்கிறது, இதையெல்லாம் பார்க்காமல் மூக்கின் நுனியை மாத்திரம் பார்க்கும் பொழுது அது என்ன ஆறுது அப்படின்னா, மனம் உள்முகமாக திரும்புகிறது. அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய விரதத்தோடு கூட அவன் இருக்க வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை ஆக்சுவலா பார்க்க போனா ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனா போட்டிருக்கணும். ஆனா இங்க கிருஷ்ணர் 6வது அத்தியாயத்துல சொல்ற, இத்தனை நேரத்துக்குள்ள அவர் என்னதான் சொல்ல வராருங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டரை நம்ம பெருசுபடுத்துறது கிடையாது. ஆனா அடிப்படை தேவை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான தேவை. மனசு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு. பிரம்மச்சரிய விரதத்தை நான் இப்பதான் ஷைலாஜின குஷ உத்தரம் உட்கார்ந்து நான் பண்றேன், நான் இனிமே யாரையும் நான் பார்க்க மாட்டேன், இனிமே நான் யாரையும் எந்த தீய எண்ணத்தோடையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நடக்குமா காரியம்? நடக்காது. ஏற்கனவே அது பழகி 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 பன்னெடுங்காலமாக பழகின மனசுக்குத்தான் இது கொஞ்சமாவது புரியறதுங்கிறத சொல்றார் சாஸ்திரத்துக்கு.
அதனால இந்த பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கட்டுப்பாடுன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது. இது கட்டுப்பாடு அப்படின்னு மனசுக்கு போடக்கூடிய கட்டுப்பாடு. இதோட கூட மன அமைதியுடன் அவன் அந்த ஆத்ம தியானத்தை பண்ணுவதற்காக அவன் அமரணும் சொன்னார், பார்த்தோம். கூட இந்த புற சாதனைகள் இருக்கு இல்லையா, பகிரங்க சாதனைகள்ல இன்னும் கொஞ்சம் சொன்னினார், சேர்த்து சொன்னார். ரொம்ப சாப்பிட்டுப்படாத, சாப்பிட்டேன்னா உன்னால உட்காந்து தியானம் பண்ண முடியாது. பட்ட பட்னியும் கிடக்காத, அப்பவும் உன்னால தியானம் பண்ண முடியாது. ரொம்ப தூங்காத, தியானம் பண்ண முடியாது. தூங்காமையே கொட்ட கொட்ட முழித்து கொண்டு இருந்தாலும் உன்னால தியானம் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது நானு? மாடரேட் ஆயிரு, எல்லா விஷயத்திலயுமே மாடரேட் ஆயிரு. ஆகாரத்துல மாடரேட் ஆயிரு. நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வைத்திய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காற்று அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் நன்கு செரிமானமாகும். அதெல்லாம் பார்த்துதான் சாப்பிடுறோமா தெரியாது. நல்ல பிடிச்ச ஃபுட்டா இருந்ததுன்னா கழுத்து வரைக்கும் காக்கா கொத்துற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஒரு மூக்க பிடிக்கிற வேண்டியதுதான், இல்லையா? அதெல்லாம் பண்ணாத. தியானம் பண்ணக்கூடிய சமயத்தில் அது பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீ ஏகப்பட்ட சாப்பாடை வயிற்றுக்கு ரொப்பி லோவர் லோட் பண்ணிட்டு வராத. இந்த அக்கு பஞ்சர் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அக்கு பஞ்சர்ல சொல்லுவாங்க என்னன்னா, இந்த உடம்புக்கே ஹீல் பண்ற சக்தி இருக்கு. நீங்க அதிகமா அது 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 எங்க அதிகமா எனர்ஜி செலவாருது அப்படின்னு சொன்னா வயிற்றுக்கு போடுற ஆகாரத்தை செரிக்கிறதுலதான் அதுக்கு அதிகமா செலவாருது. அதனால உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா வயிற்றுக்கு போடுற ஆகாரத்தை குறைத்தீர்கள் அப்படின்னு சொன்னா இந்த உடம்ப ஹீலிங் சக்தி இருக்கே அதை எங்க தேவையோ அங்க டைவர்ட் பண்ணும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அக்குபஞ்சர் கிளாஸ்ல நான் கேட்டேன். ஓரளவுக்கு அது உண்மைதான். நம்ம இதுல கூட ரொம்ப ரொம்ப ஃபீவரா இருந்ததுன்னா அப்ப நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு தானே ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆயுர்வேதத்துல. சாப்பிடாதீங்க இன்னைக்கு. அந்த பட்னி அப்படிங்கிறது சில சமயத்துல ஒரு ஹீலிங்காகவும் ஆகிடுது. அதனால இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். யுக்த ஆகார அப்படின்னு பகவான் சொல்றார். என்ன சாப்பிடுறோமோ அது நமக்கு சீதோஷ்ணத்துக்கு ஒத்துக்கணும். நம்மளோட இதுக்கு வாழ்க்கை சூழ்நிலைக்கெல்லாம் ஒத்துக்கணும். நம்ம வயத்துக்கு முதல்ல ஒத்துக்கணும். இதெல்லாம் பார்த்து சாப்பிடணும். அவங்க சாப்பிடுறாங்களே, இவங்க சாப்பிடுறாங்களே, அங்க கிடைக்குதே, அவங்க எல்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்றாங்களே, நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு நாம உட்கார்ந்து இன்னைக்கோட வாழ்க்கை முடியிற போற மாதிரி நினைப்போட சாப்பிடவே கூடாது. அப்படி யாராவது சாப்பிட்டா கூட நாம அதை பார்த்து டெம்ட் ஆயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். யார் இந்த இந்த சாதனைகளை பண்ணணும்ன்ற எண்ணத்தோட இருக்கோமோ நாக்கு கட்டுப்பாடு ரொம்ப 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 அவசியம். அப்பார்ட் ஃப்ரம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மைண்டு அதுலயே டுவெல் பண்ணி கொண்டே இருக்கும். எப்போ சாப்பாட்டுல புத்தி போறதோ அப்போ மைண்டு உயர்ந்த விஷயங்களை நோக்கி நிச்சயமாக போகாது. நம்ம என்ன என்ன ட்ரை பண்ணி வேணாலும் பாருங்க, மைண்ட் அங்கதான் போய் ஃபிக்ஸ் ஆகும். அதனாலதான் சொல்றார் யுக்த ஆகார. விகார, விகாரன்னு சொன்னா நடமாடுறது, நடக்கிறது அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நடந்து கொண்டே இருக்கிறது, மூவ்மெண்ட்லயே இருக்கிறது. எங்க போறது அங்க வருது. ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்ப படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நிமிஷம் நம்ம படிக்கணும். அது படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து பொறுமையா ஒரு நோட் எடுத்து வச்சு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு இப்ப ரொம்ப வசதியா போயிடுது. ஒரு கிளாஸே இருந்தா கூட இந்த கார்ட்லெஸ்ஸா எதையாவது ஒண்ணு போட்டுக்கொண்டு எங்கேயாவது எதையாவது வேலையை பண்ணிக்கொண்டு நம்ம இதெல்லாம் கேட்கலாம் வைக்கலாம் அப்படின்னு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்ப நிறைய ஓப்பனா இருக்கிறதுனால என்ன ஆயிடுறதுன்னா அந்த விகாரம், அந்த நடமாடுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா போயிடுறது. எல்லா விஷயத்திற்குமே ஏந்து அங்க போறது இங்க வருது. ஆனா இங்க தியானம் பண்ணக்கூடிய மனநிலை உனக்கு சரியாக ஏற்பட வேண்டும் என்றால் நீ இப்படி வச்சுக்கோ மைண்டன்னு சொல்றார் பகவான். விகாரத்தை குறை. அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருக்காத, குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி கொண்டே இருக்காத, அது உனக்கு வேலை இல்லை. ஒரு இடத்துல உட்காரு, பொறுமையா உட்காரு. படிச்சாதானே படிச்சதை தியானம் பண்ண முடியும். படிக்கிறதுக்கே என்னால உட்கார முடியலன்னா நான் எப்படி தியானம் பண்ண முடியும்? ஒரு தடவை ஒரு ஸ்டூடெண்ட் சுவாமிஜி கிட்ட சொன்னாங்க, சுவாமிஜி நான் கீதையை டெய்லி பாராயணம் பண்றேன் சுவாமிஜி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் பாத்திரம் தேய்க்கச்சே கூட கீதை சொல்லிண்டே பாத்திரம் தேய்க்கிறேன், பாராயணத்தை அப்படியே முடிச்சிருவேன். இப்படி பண்ணக்கூடாதுமா.
கீதை படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து படி. படிச்சதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு வேணா நீ நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் வேலையெல்லாம் நீ பண்ணலாம். ஆனா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாருன்னு என்கிட்ட சொன்னாங்க ஒருத்தர். அது உண்மைதானே? என் மனசுக்குள்ள அது இறங்கணும்னா அதுக்கு நான் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும். இங்க இந்த தியானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய முயற்சி. நான் என்ன படிக்கிறேனோ அந்த படிக்கிறது அசிமுலேஷன் டைம், அப்சார்ப்ஷன் டைம் இது. இந்த டயத்துல போய் நான் நடந்துட்டு பண்றேன், நின்றுட்டு பண்றேன், குதிச்சுட்டு பண்றேன், உட்காந்து பண்றேன்னா எப்படி என்ன பொசிஷன்ல இருக்கணுமோ அந்த பொசிஷனை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் சொல்ற யுக்த விஹாரஸ்ய. இந்த யுக்தவை நீங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். யுக்த ஆகார, யுக்த விஹார. அடுத்தது யுக்த சேஷ்ட. விஹாரம்னு சொல்லியாச்சு, அங்கதான் நடமாடுறது வருது. அப்புறம் சேஷ்ட எதுக்கு சொல்றீங்கன்னு? சேஷ்டன்னு சொன்னா ஆக்டிவிட்டி. எல்லா விஷயத்திலயும் ஈடுபடுவேன் நான். என்கிட்ட எல்லாத்துக்கும் டைம் இருக்கு படிக்கிறத தவிர. யாராவது ஏதாவது ஒரு இதுக்கு கூப்பிடுறாங்களா, நான் முதல் நாளா நான் வந்து நிக்கிறேன். எங்கேயாவது இது ஒரு அது நல்ல விஷயமா தான் இருக்கும். நான் எதையுமே நான் வந்து பேட் எக்ஸாம்பிள்ஸே எப்பவுமே கோட் பண்ண விரும்புறதே கிடையாது. சினிமாக்கு போறேன், டிராமாக்கு போறேன், ஹோட்டலுக்கு போறேன்லாம் நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தாண்டியதான் இதுக்கு வரும். 6வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோமே. நமக்கு இப்போ வந்து நல்ல விஷயங்கள்லயே கட்டுப்பாடு வேணும். நல்ல விஷயங்களா இருந்தாலும் அதையும் குறைச்சுக்கணும். சேஷ்டன்னு சொன்னா ஆக்டிவிட்டிஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ். எல்லா குரூப்லயும் நான் என்டர் ஆயிடுவேன். ஆனா எந்த குரூப்புக்கும் நான் வந்து உருப்படியா ஒரு காரியமும் பண்ண முடியாது. வாட் இஸ் த யூஸ்? இப்ப நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி நமக்கு நிறைய அவென்யூஸை ஓபன் பண்ணி கொடுக்கறது. அட் த சேம் டைம் அதுல நிறைய டிஃபிகல்டிஸும் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அந்த காலத்துல இல்லையே. அவர் சொல்லும் பொழுது சேஷ்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்கு என்ன 10 வாட்ஸ்அப் குரூப்பா இருந்தது? அப்படியே சொல்றார். பிசிக்கலா நம்ம போற விஷயங்களையும் சேர்த்துதான். நீங்க நம்ம பிசிக்கலா போறத பாருங்க. நான் பிசிக்கலா போறதே இல்லையே. அர்ஜுனனுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் போறதே வீட்லயே தாங்க இருப்பேன். ஒங்கேயுமே போக மாட்டேன். என்ன காலையில 10 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டு, 12 மணிக்கு ஒரு கூகுள் மீட்டு, அப்புறம் ஒரு வெப்எக்ஸ் மீட்டு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு மீட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டு நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா குரூப்லயும் நான் இருப்பேன். அப்படின்னா இப்ப காலத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நீ முதல்ல அவாய்ட் பண்ணு அப்படின்னு. யுக்த சேஷ்டஸ்யன், உன்னோட ஆக்டிவிட்டிஸ முதல்ல குறைச்சுக்கோ. ஏன்னா பல ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா மைண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ஒரு மனசை வைத்துக் கொண்டுதான், பாவம் இல்ல இந்த மனசு எல்லாம் இதை ஒன்ன வச்சுக்கிட்டுதான் எல்லாத்தையும் பண்ணணும். பாராயணமும் இதை வச்சுதான் பண்ணணும், படிக்கிறதும் இதை வச்சுதான் படிக்கணும், தியானம் பண்றதுக்கும் இதை தான் பண்ணணும், ஆசைப்படுறதுக்கும் இதை தான் வச்சுக்கணும், கோவப்படுறதுக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் இதுவே ஒரே ஒரு விஷயமே வைத்துக்கொண்டு இதை ஓவர்லோட் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? அப்புறம் இதால செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய ஒரு நன்மையை நம்மளால பெற முடியாம போயிடும். அப்போ இந்த மனசுக்கு அவைலபிலிட்டி வேணும்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டை எல்லா விஷயத்திலையும் கொடுக்க கூடாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கட் ஆகும். நம்மள நிறைய இதுல சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லதுங்கிறேன் நான். கூப்பிடல, ஒரு 4 கூட்டத்துல கூப்பிடல, போய் அப்பாடி விட்டா சரி. ஏதோ நமக்கு நம்ம படிப்போமா, நம்மளோட படிச்சதை வந்து திங்க் பண்ணி கொண்டிருப்போமா, அதுவே நம்மளுக்கு போதுமே. அந்த திருப்தி, அதுதான் அந்த நிஸ்பிருக அப்படின்னு சொல்றாரே, அது ரொம்ப உயர்ந்த வார்த்தை. அது ரொம்ப திருப்தி நமக்கு எப்பவும் இருக்கணும். அடுத்ததுல வரும் அது. அப்புறம் கர்மசுனா எல்லா கர்மங்கள், இந்த சேஷ்டஸ்ய கர்மசு, என்ன வேலைகள் பண்றோமோ செயல்பாடுகள், எல்லா செயல்பாடுகளிலும் நீ ஈடுபட்டு கொண்டில்லாமல் யுக்தமாக அதை அளவோடு வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, நீ வந்து ரொம்ப தூங்கி கொண்டிருந்த அப்படின்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது. முன்னாடி சொல்லிட்டார், அதுக்குதான் இந்த அடுத்தது சொன்னார். ரொம்ப தூங்கினாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. அதனால அளவான உணவு, அளவான செயல்பாடுகள், அளவான தூக்கம், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா யோகோ பவதி துக்கஹா. ரொம்ப முக்கியம். அந்த துக்கஹானா என்ன அர்த்தம்னா, துக்க ஹந்தி இது துக்கஹா, துக்கத்தை அது அடியோடு நீக்கிவிடும். எது? தியானம். யோகோ யோக யோகோ துக்க சாரி என்ன சொல்ற, யோகோ பவதி துக்கஹா, அந்த யோகமானது துக்கத்தை நீக்குவதாக மாறிவிடும். அப்போ ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு நான் எழுந்தேன்னா எனக்கு ரிஃப்ரெஷ்டா இருக்கணும், துக்கம் வரக்கூடாது. எப்ப துக்கம் வரும்? தியானத்துல என்னால ஒரு ஸ்லோகத்தை கூட கொண்டு வர முடியல மனசுல, நாட் ஈவன் 1 ஸ்லோகா. அப்ப என் மைண்டு அவைலபிளாவே இல்ல அப்படிங்கிறது, தன்னெஞ்சறிவது பொய்யற்க, அங்கேயே ரேங்க் கார்டுல அது ஃபெயிலியர் ஆயிடுறது.
இப்ப நான் என்ன பண்றேன், பயங்கர துக்கமா இருக்கேன். இதெல்லாம் பண்ணினியானா உன் மனசு சரி, ஒரு ஸ்லோகம் வரலன்னா பரவாயில்ல, என்ன கருத்து நம்ம கேட்டோம், அதாவது நம்மளுக்கு வந்ததா, வந்தது, அப்பாடி ஸ்லோகத்தை உட்கார்ந்து நான் பொறுமையா படிச்சுடுவேன். படிச்சு பாராயணம் பண்ணி எப்படியாவது அந்த ஸ்லோகத்தை நான் எனக்குள்ள வர மாதிரி நான் முயற்சி பண்ணிடுவேன். கருத்து எனக்கு வந்துடுத்தா, என் மனசுல வந்துடுத்துனா நத்திங் லைக் தட். அப்ப நம்ம வாழ்க்கைய கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? ஆக இது எல்லாத்தையும் யுக்தமா வச்சுக்கொண்டால் இந்த தியானமானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, திருப்தியை கொடுக்கக்கூடியதாக மாறும். நம்ம படிக்கிறோம், படிச்சதை நிதித்தியாசனம் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிரேட் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா எண்ணத்துக்கு பொழுது போகாம உட்கார்ந்து ஒரு மணி நேரத்தை யாராவது வியர்த்தம் பண்ணுவாங்களா, வேஸ்ட் பண்ணுவாங்களா? இஃப் இட் இஸ் நாட் கிவிங் அஸ் எனி ரிசல்ட், தென் வை ஷுட் வி டூ அ ஒர்க்? தேவையே கிடையாது. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க ரிசல்ட் யார பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அந்தந்த இண்டிவிஜுவலை தான் பேஸ் பண்ணி இருக்கு. என்னதான் கரடியா கத்தினாலும் எனக்கு இது புரியல அப்படின்னா நான் அதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க உத்தரேர் ஆத்மானம் அவசாதையே, நீதான்ப்பா உன்னை ஏத்திக்கணும். ஆத்மைவ ஆத்மனே பந்துகு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக, நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு எதிரி. பகவான் முதல்லயே ரொம்ப கிளவர். அவர் ஃபர்ஸ்ட் டிஸ்கிளைமர் போட்டுட்டு தான் வேலையே ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா நம்ம போய் அவர் வாசல்ல முன்னாடி நின்றுடுவோம். என்ன நீ 1008 விஷயம் சொன்னா ஒண்ணுமே என் மண்டையில வரவே மாட்டேங்கிறது, நான் பாட்டு கண்ணை மூடுறேன், எதுவுமே வரல அப்படின்னா அங்கேயே சொல்லிடுவார். உனக்கு முன்னாடி சொல்லியிருக்கல ஸ்லோகத்தெல்லாம், முதல்ல நீ ஒழுங்கா உட்காந்து படி, இப்ப நீ ஒழுங்கா இல்லைன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும், தப்புன்னு கேட்டுருவாரு. அதுக்குத்தான் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுச்சு. அதனால நம்ம இந்த யுக்தங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம 18வது ஸ்லோகத்தை படிக்கணும். யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹः சர்வகாமேப்யः யுக்த இத்யுச்யதே ததா. யதா எப்போது, சர்வகாமேப்யः நிஸ்பிருஹः அனைத்து வித புலனின்பப் பொருட்களிலும் ஆசையற்றவனாக இருக்கிறானோ, விநியதம் சித்தம் ஒருமுகப்பாடு அடைந்த மனம், ஆத்மனி ஏவ ஆத்மாவிலேயே, ஆத்மாவை பற்றிய எண்ணங்களிலேயே, அவதிஷ்டதே நிலை பெற்று இருக்கிறதோ, ததா அப்பொழுது, யுக்தக அவன் பரம்பொருளுடன் தன்னை இணைத்துக் கொண்டவன், அப்சார்ப்டா இருக்கான்னு அர்த்தம். இதி என்று உச்சியதே அழைக்கப்படுகிறான். எப்போ இது இந்த ஸ்லோகம் தியானத்துக்கான விஷயம் என்ன, தியான ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் தியானத்துக்கான, அங்கேயும் தியானத்திற்கான ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் மெடிடேஷன். இதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். இதுதான் இங்க என்ன சொல்றார். இவ்வளவு நேரம் பகிரங்க சாதனைகளை சொன்னார். இந்த பகிரங்க சாதனைகளுடைய பலனாக எப்படி அந்தரங்க சாதனையும் சேர்த்து, அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனை, இதனுடைய பலனாக அவன் இப்ப ஆசனத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவன் எப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் அவனுக்கு இருக்கணும், எங்க இருக்கணும் தாட், எனக்கு குழந்தைகள் மேல இருக்கணுமா, என்னுடைய கணவன் மேல இருக்கிறதா, எனக்கு பள்ளி பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் மேல இருக்கிறதா, பக்கத்து வீட்டுக்காரங்க மேல இருக்கிறதா, நல்ல ஒரு பெரிய சினிமா ஆக்டர் மேல இருக்கிறதா, இதெல்லாம் எதை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இங்கதான் சொல்ற. என்ன நீ திங்க் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த குவாலிஃபிகேஷன் மைண்ட்ல ரொம்ப இருக்கணும் அவனுக்கு, மைண்ட்லன்னு இல்ல, அவன் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விநியதம் சித்தம். சித்தம் எப்படி, சித்தத்தை வைத்துக்கொண்டு சொன்ன மாதிரி மனசை வச்சுக்கொண்டுதான் எல்லா காரியமும் பண்றோம் நம்ம. மனசுங்கிறது எப்படி இருக்கணும், விநியதம் சித்தம் அப்படின்னு சொன்னா வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு மைண்ட், வித்ட்ரான் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு.
டிட்டாச்டு மைண்ட். எதுலயுமே ஒட்டுதல். தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்தொடும் கூடி வாழ்வார் நம்ம கைவல்லி நவநீதத்துல ஜீவன் முக்த லட்சணத்துல படிக்கிறோம். தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கிறதோ ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி எதுலயுமே ஒட்டிக்கொள்ளாமல் ரொம்ப டிட்டாச்டு மைண்ட் செட் இருக்கும். எப்படி நான் எல்லாரையும் லீகலா எல்லாரையும் வெளில அனுப்பிச்சுடுவா என்னோட லைஃப்ல இருந்து முடியுமா? அது முடியவே முடியாது. எப்படி இந்த பிரபஞ்சத்தை அழித்து விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இந்த பிரபஞ்சத்தை அழிப்பது என்பது அறிவினால் அழிப்பதுங்கிறத புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் நான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் டிட்டாச் ஆகி இருக்கேன் அப்படின்னு சொன்னா மைண்ட் லெவல்ல மென்டலி நான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் டிட்டாச்சா தான் இருக்கணும். இதுல நான் இது ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப இப்பதான் எங்க வீட்டுல புதுசா வந்திருக்கு, இது வந்திருக்கு, இந்த நாய்க்குட்டி வந்திருக்கு, இந்த பூனைக்குட்டி வந்திருக்கு, இந்த கதையெல்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் பழசோ புதுசோ அது வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்கிட்டே இருந்தும் ஒரு டிட்டாச்டு மைண்ட் செட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதைத்தான் ஃபர்ஸ்ட் விநியத்தம் சித்தம். அந்த விநியத்தம் சித்தம் இதெல்லாம் இல்லைன்னா உட்கார்ந்துக்க முடியாது. ஏன்னா இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எதுல அவதிஷ்டதே, எதுல நிலை பெற்று இருக்கிறது? ஆத்மனி ஏவ, ஆத்மாவில் நிலை பெற்றிருக்கிறது. அப்படின்னா ஆத்மா ஆத்மான்னு நினைச்சு கொண்டிருன்னு சொல்லல. ஆத்மாவை பற்றிய லட்சணங்களில் அவன் மனமானது அப்சார்ப் ஆகி இருக்கணும்னு சொன்னா அப்ப என்ன ஆகணும்? இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணுத்துல இருந்து டிட்டாச் ஆகுதுன்னா இப்ப நீங்க உங்க கையில ஒரு புஸ்தகம் இருக்கு, கையில இன்னொரு கையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவதா ஒரு பொருளை நீங்க எடுக்கணும். அப்ப ஒன்ன வச்சுட்டு தானே இன்னொன்னு எடுப்பீங்க. ஒன்ன வச்சாதானே இன்னொன்னு எடுக்க முடியும். அது மாதிரிதான் நம்ம வேர்ல்ட ஹோல்டு பண்ற வரைக்கும் என்னன்னா பார்க்கவே முடியாது. வேர்ல்ட விட்டனாதான் என்னன்னா பார்க்க முடியும். அதைத்தான் சொல்ற நீ டிட்டாச்சா வேர்ல்டோட ரொம்ப ஒட்டிக்க கூடாது. அவங்க இத சொன்னாங்க, இத சொன்னாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, யார் யார் என்னென்ன பண்றாங்களோ அது அவங்க அவங்களுடைய பிரகிருதி சுபாவம். சர்வம் பிரகிருதி ஜெயர் குணைகி. பகவான் சொல்றார், நம்மளா சொல்றோம். இது எல்லாம் அப்படித்தான் இருக்கு. சதுருஷம் சேஷ்டதே சசியாகா. அவங்கவுங்க ஒரு காரியத்தை அவங்கவுங்களோட இயல்புக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார். இதில் நான் என்ன செய்வது? காமயேஷ குரோதயேஷ. பின்னாடி அவரே அதுக்கு பதிலும் சொல்லிடுவார். பகவான் எதையுமே விட்டு வைக்க மாட்டார். அப்ப அவனுடைய காமத்திற்கும் அவனுடைய கோபத்திற்கும் ஏற்ற மாதிரி அவன் ரஜோகுணத்தின் காரணமாக அவன் காரியங்கள் செய்து கொண்டிருப்பான். இதற்கெல்லாம் நான் உட்கார்ந்து அந்த விஷயத்துக்கெல்லாம் பதவரை பொழிப்புரை எழுதி நான் மண்டையில திணிச்சுக்கணுமா? எனக்கு அது தேவையானா கிடையாது. சோ அதனாலதான் என்ன பண்றோம்? டிட்டாச்சா வச்சுக்கணும் மைண்ட. எப்படிப்பட்ட ஒரு புகழ் வருதா, சந்தோஷம். நாராயண ஸ்மிருதி ரொம்ப நல்லது. இறைவனுக்கே ஆகட்டும் இந்த புகழ் அனைத்தும், என்னுடைய குருவுக்கே ஆகட்டும். மனசு அப்படித்தான் வச்சுக்கணும். ஒரு இகழ்ச்சி வருதா, இந்த உடம்பு மனசு புத்தி என்னைக்குதான் இகழப்படாம இருந்திருக்கு. பகவான் ரமணர் அவருடைய ஒரு ரெமினிசன்ஸ்ல போட்டிருக்கும், பகவானே உங்களை சில பேர்லாம் திட்டுறாளே அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்? நானே இதை திட்டின்னு தான் இருக்கேன். உடம்பு மனசு புத்திய திட்டுறது என்ன பெரிய இதுவா? எல்லாம் உண்மை இல்லையே அப்படின்னு அவ்வளவு கேஷுவலா பாருங்க. இதுதான் இந்த நிலை. என்னன்னா நம்ம எல்லா க்ஷணமும் இதே சிந்தனையில இருந்தா தான் வரும். அதனாலதான் அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு வேலை பகவான் கொடுக்குறாரு நமக்கு. இதெல்லாம் நீ பண்ணணும். விநியத்தம் சித்தம் இஸ் அ நாட் அ ஸ்மால் வேர்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இத்தனை தூரம் சொல்றேன். அப்போ ஒன் திங் ஒன்லி வி கேன் ஹோல்ட் அட் அ டைம். அந்த ஒன் திங் எதுவா இருக்கணும்னா ஆத்மனி ஏவ, என்னை பற்றிய சிந்தனைகள். என்னை பற்றியனா என்னோட உடல் மனம் புத்தியை பற்றிய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பற்றிய சிந்தனைகள். நான் என்னை பற்றின்னு சொன்ன உடனே அப்பா நம்மளை பத்தி தான் திங்க் பண்ண சொல்றாங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம், நம்ம அப்படியே உட்கார்ந்து நல்லா ஜாலியா அப்படி திங்க் பண்ணலாம். அததான் விழும். அப்புறம் அதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் எது? அதெல்லாமே இந்த உடம்பு மனசு புத்தி சம்பந்தப்பட்டதுதான். அதெல்லாம் நித்தியம் இல்லையே. எது நித்தியம்னு நம்ம படிச்சிருக்கோமே, ஸ்வரூப லட்சணத்தை தான் திங்க் பண்ணி கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த அனாத்ம விஷயங்கள்ல நம்மளுடைய எண்ணங்களை அப்படியே ரிஃப்ரைன் பண்றோம். அதை அப்படியே வித்ட்ரா பண்றோம். அது வேண்டாம் அப்படின்னு அனாத்ம விஷயம் எது ஆத்மா, ஆத்மா அல்லாததெல்லாம் அனாத்மா. அனாத்மா என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும், உறவுகள், மனிதர்கள், மற்ற விஷயங்கள் அனைத்தும் எல்லாமே அனாத்ம விஷயங்கள் தான். அந்த அனாத்ம விஷயங்கள்ல இருக்கிற எண்ணத்தை குறைத்து கொண்டு அல்லது நீக்கிக் கொண்டு நாம ஆத்ம விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய லட்சணங்கள்ல மாத்திரம் நம்மளுடைய மனதை செலுத்தணும். அப்ப அதுதான் அதுதான் ஆத்மாலேயே டுவெல் பண்றது. ஆத்மனி ஏவன்னு சொல்றது அதைத்தான்.
இந்த யோகத்துல தாட்லெஸ்னஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நிர்விகல்பக சமாதி, தாட்லெஸ்னஸ் அப்படின்னு. யோகம் அப்படிங்கறதோட பிலாசபி வேற. அத்வைதத்துல பிலாசபியில என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க வேதாந்தத்துல தாட்ஃபுல்னஸ் தான் இருக்கு. தாட்லெஸ்னஸ்ங்கிறதெல்லாம் கிடையாது. யூ கெனாட் பி தாட்லெஸ்னஸ், சான்ஸே கிடையாது. இந்த சமாதி அவஸ்தையில நான் தாட்லெஸ்ஸா தானே இருக்கேன், அப்படித்தானே பதஞ்சலி சொல்றாரு அப்படின்னா கூட தட் இஸ் நாட் தாட்லெஸ்னஸ், அது அப்சார்ப்ஷன். ஒரு தாட்ல நிக்கிறதே தவிர்த்து தாட்லெஸ்னஸ்ங்கிறது கிடையாது. மனசோட பிரபாவமே அப்படிதான், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு தாட்டை நம்ம எந்த தாட்டா வைக்கிறோம்னா ஆத்மாவை பத்தின தாட்டா வைக்கிறோம். அதுதான் இங்க டிஃபரன்ஸ். அப்ப வேதாந்திக் மெடிடேஷன், நம்ம we are talking about வேதாந்திக் மெடிடேஷன். நம்ம பொதுவாக நான் முன்னாடியே சொன்னேன், இந்த தியானம் இது ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இது தியானம் என்பது பல்வேறு வகையாக பல்வேறு ஆச்சாரியர்களால் பல விதமான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, வேதாந்திக் மெடிடேஷன், நிதித்தியாசனம், which is nothing but ஆத்மாவை பற்றிய ஆத்ம லட்சணங்களை பற்றிய சிந்தனைகள். ஏன்னா தாட்ஸ் இருந்து கொண்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் தாட்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நேரமாவது தாட் இல்லாம இருக்கா அப்படின்னா, அப்படி ஒரு தாட் அடுத்த தாட், ஒரு தாட் அடுத்த தாட், அப்படியே அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன தாட் வந்தாலும் போனாலும் நான் அப்படியே தான் இருக்கேன். நான் எங்கேயும் அசையல, ஆடல, ஒன்னும் பண்ணல. அந்த தாட்டுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா நான் தான் இருக்கேன். எப்படி ஒரு ரூம்ல லைட் எரிந்து கொண்டே இருக்கிறது, நிறைய மனிதர்கள் அங்கு கூடுகிறார்கள், அப்பொழுதும் அந்த லைட் எரிந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் போன பின்னா ரூம் காலியா இருக்கிறச்சே கூட இந்த லைட் பாட்டுக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. நாடக தீப பிரகரணம்னு ஒரு பிரகரணம் பஞ்சதசி இந்த விஷயத்தை இப்படி விளக்கியிருப்ப. அந்த அந்த லைட் மாதிரி அந்த ஆத்மாவை அந்த லைட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்ப. அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது அப்படியே ஒரு சாட்சியாக அனைத்து எண்ணங்களுக்கும் சாட்சியாக அது இருக்கிறது. அந்த எண்ணமே ஆத்மாவை பற்றிய லட்சணமாக இருந்து விட்டால் அதுதான் அப்சார்ப்ஷன், கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லு. அது வரணும்னா விநியத்தம் சித்தம். இந்த விநியத்தம் சித்தம் சொல்லும் பொழுது நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்காக சில பேர் ரெஃபரன்சஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க, படிக்கிறீங்க, அதனால சொல்றேன். இங்கேயே பாருங்க, 15வது ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்கார், நியத்த மானசக வந்திருக்கா, நியத்த மானசக. அதே மாதிரி 12வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா யதசித்தேந்திரிய கிரியக, 10வது ஸ்லோகத்துல யதசித் ஆத்மா, 4வது ஸ்லோகத்துல சர்வ சங்கல்ப சந்நியாசி. நீங்க இது எல்லாத்துக்கும் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நியத்த மானசக என்ன சொன்னோம், பரிபூர்ண வைராகியத்தோடு இருப்பது, குருமுகமாக சாஸ்திரத்தில் கற்றுக்கொண்டபடி பரிபூர்ண உண்மையை தெரிந்து கொண்டு பரிபூர்ண வைராக்கியமாக இருப்பது. யதசித்தேந்திரிய கிரியக, மனம் பொறிகள் செயல்களை அடக்கி கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பது. யதசித் ஆத்மா, அறவாழ்க்கையின் மூலம் உடல் உள்ளம் இவற்றை பக்குவமாக வைத்துக் கொண்டிருப்பது. சர்வ சங்கல்ப சந்நியாசி, அனைத்து சங்கல்பங்களையும் விட்டவர். எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் தெரியுதா? இது என்ன பேஸ், என்ன இந்த யதசித் ஆத்மா, யதசித்தேந்திரிய கிரியக, நியத மானசக, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? பகவான் எங்க அடிப்படையை போட்டு வச்சிருக்கார்? யூ ஹாவ் டு கோ டு 4th ஸ்லோகா. சர்வ சங்கல்ப சந்நியாசி, அனாஸ்ரித கர்ம பலத்துக்கான இது சர்வ சங்கல்ப சந்நியாசில முடிக்கிறார். அந்த சர்வ சங்கல்ப சந்நியாசியதான் இங்க விநியத்தம் சித்தம்னு இங்க சொல்றார். நடுவுல நியத்த மானசக, யதசித்தேந்திரிய கிரியக, யதசித் ஆத்மான்னு ஒரு இடத்துலயும் அவரைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்றார். அப்போ இங்க என்ன, யாருக்கு வேலை ஜாஸ்தினா, இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தானே வேலை ஜாஸ்தி. நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இப்ப 6வது அத்தியாயம் படிச்சுட்டேன், இப்ப உட்காந்து தியானம் பண்றேன், என்ன பண்ண முடியாது. மனம் பக்குவப்பட்டாக வேண்டும். சுவாமிஜி சொல்றார், எப்படி பக்குவப்படும், அதுக்கு என்ன உனக்கு இது இருக்கு, மெத்தட் என்ன வச்சிருக்க? கம் பை த ப்ராப்பர் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? நிஷ்காம கர்மயோகம். எந்த அனாசிரித கர்ம பலம் காரியம் கர்ம கருவதி. நிஷ்காம கர்மத்தின் மூலமாக, அந்த நிஷ்காம யோகத்தின் மூலமாக நீ உன்னுடைய காரியங்களை
எந்த விதமான பலனில் நாட்டமும் இல்லாமல் செய்து கொண்டு விருப்பு வெறுப்பில்லாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட். ஈஸ்வர உபாசனை அப்படிங்கிறது இன் ப்ராப்பர் ஸ்பிரிட் இருக்கணும். எந்த வேலை பண்ணி ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எந்த வேலை பண்ணினாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேலையாக இருக்க வேண்டும். அப்பதான் விருப்பு வெறுப்பு இருக்காது. இல்லைன்னா விருப்பு வெறுப்பு வந்து உக்காந்துக்கும். இது என்னோட வேலை, நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா என் புத்தி கோளாறு பண்ணி என்னென்ன கேடு வர வேண்டுமோ எல்லாத்தையும் வர வச்சிடும். இல்ல இது இறைவனுடைய வேலை, என்னை இறைவன் இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் இதை பணிவோடு செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பிரச்சனையே வந்தாலும் நம்ம புத்தியை அது பாதிக்காது. நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் அது எவ்வளவு பெனிஃபிட்ஷியலா இருக்கு அப்படின்னு. அடுத்தது என்ன? மூணாவது, சத்குணங்கள் வளர்த்துக்கணும். இந்த குணங்கள் வளர்த்துக்கிறதுங்கிறது அது ஒன்றும் புக்கில் படிச்சு பண்றது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அதுக்குதான் நாம வந்து வள்ளுவத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம். எத்தனை குணங்கள்! இப்போ நம்ம அருளுடைமையிலேருந்து ஆரம்பிச்சு வெகுளாமை வரைக்கும், கொல்லாமை வரைக்கும் அத்தனையையும் நாம இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம இன்னா செய்யாமைங்கிறத நான் வந்து தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் இன்னா செய்யாமையில இன்னா செய்தா என்ன நடக்குங்கிறத நான் அப்ப கூட சொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அது உள்ள போயிருக்கணும். தீவினை அச்சம் எனக்கு இருக்கணும். இன்னொருத்தரை பத்தி நான் பேசக்கூடாது, புறம் கூற மாட்டேன், பயனற்ற சொற்களை நான் பேசவே மாட்டேன். கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பேசணும்னு ஆரம்பிச்சாலே சத் சங்கத்துல பேசுறதாக இருந்தாலுமே கூட எது தேவையோ அதை மாத்திரம்தான் பேசணும். இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத விஷயங்களை பீட்டிங் அரவுண்ட் த புஷ் ஈவன் ஒரு போன் கால்ல கூட நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் குணத்துல சேருமான்னு? ஆமா. இந்த குணங்கள் எப்ப செம்மை ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு திருக்குறளை நம்ம வாழ்க்கை மயப்படுத்துறோமோ அவ்வளவு தூரத்துக்கு குணம் செம்மையாகும். அடுத்தது சத் சங்கம். இதெல்லாம் நீங்க எங்கேயும் நம்ம குருநாதரை தவிர எங்கேயும் யாரும் இந்த மாதிரி ராஜபாட்டையெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே அவருக்கு வந்து அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லணும். சத் சங்கம் வேணும். சத் சங்கம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பார்த்து ஜாகிரதையா இருக்கணும், அசத் சங்கமா போயிடக்கூடாது அப்படின்னு. நாமளும் மற்றவங்களுக்கு சத் சங்கமா இருக்கணும், மற்றவங்களும் நமக்கு சத் சங்கமா இருக்கணும். நமக்கு நம்மளோட டைமை பெஸ்ட் யூட்டிலைஸ்டு டைமாக இருக்கணும். ஒண்ணு இறைவனை பற்றிய பேச்சு, இல்லைன்னா சாஸ்திரத்தை பற்றிய பேச்சு. இதை அடுத்து இது அந்நியில வேற ஒரு பேச்சு இருக்குன்னா அது அசத் சங்கமே தான், வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி எவிடென்ட் அண்ட் கிளியர். அதனால அந்த மாதிரியான ஒரு சங்கத்தை நாம வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் இருந்ததுனாதான் என்ன ஆகும்? விவேகம் வரும். விவேகம் என்னது? வாட் இஸ் விவேகம் அப்படின்னு கேட்ட டிஸ்கிரிமினேஷன். எதுல டிஸ்கிரிமினேஷன்? நித்திய அனித்திய விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம், சத்தியமித்யா விவேகம். இப்படி விவேகங்கள் பல 3 வகையாக இருக்கு. அதுல எது நித்தியம்? இதை ஒவ்வொரு பொருளுக்கும் இதை அப்ளை பண்ணி பார்த்து இந்த விவேக புத்தியை நிறைய வளர்த்துக்கணும். பகுத்தறிவு அப்படிங்கிறது இதுதான். இந்த பகுத்தறிவு புத்தியை வளர்த்துக்கணும். அப்புறம் வைராகியம், வைராகம், விராக பாவம். எது வந்தாலும் எனக்கு அது இன்பத்துக்கான பொருள் அல்ல. நிஸ்பிருஹ சர்வ காமேபியக. அங்கதான் வந்து கனெக்ட் பண்ண போறேன் அடுத்தது. இந்த வைராகியம் இருந்ததுன்னா மட்டும்தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிறத நம்மளால சம்பாதிக்க முடியும். சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா, இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த வைராகியம், விவேக வைராகியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போ இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் நமக்கு ஏற்படும். அதுக்கு சத் சங்கம் துணை பண்ணும். இது பண்ணினாதான் சிரவணமே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிரவணம். அது பண்றதுக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸை தாண்டி வரணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி கரெக்டா பண்ணி வரும் பொழுது சிரவணம் பண்றோம். சிரவணம் பண்ணி அதன் பிறகு மனனம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க உட்கார்ந்து இப்போ நிதித்தியாசனம் செய்வதற்கு நியத மானசக வினியதம் சித்தம். இந்த வினியதம் சித்தம்க்கு இவ்வளவு பெரிய டிராவல் இருக்கு. இட் இஸ் நாட் அ 1 day ஜாப், இட் இஸ் நாட் அ 1 hour ஜாப். இது ஒரு லைஃப் ஜாப். நம்ம நினைக்க கூடாது நம்மளுக்கு வயசாயிட்டு இனிமே நம்ம எப்படி பண்றது அப்படியெல்லாம். இந்த வயசுங்கிறது எதுக்கு? உடம்புக்கா, மனசுக்கா, நமக்கா? நமக்கு வயசே கிடையாது.
உடம்போட வயசையும் நம்மளையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறோமா, இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான். இப்ப குரு கிடைச்சாச்சா, குரு கிடைச்சாச்சுன்னா ராஜபாட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. என்ன why we are waiting, for whom we are waiting? யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ கேக்குறாருல்ல தாயுமானவர். உத்தரம் இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் இப்ப உடனே ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த விநியோக சித்தம் இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விசேஷனம் சொல்றாரு அவன். இணையத்தம் சித்தத்துக்கு நம்ம இவ்வளவு விளக்கம் சொன்னோம், அதெல்லாம் குருநாதர் சொல்லி கொடுத்த விளக்கங்களை இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகான ஒரு அடைமொழியாக சொல்லி சின்னதா சொல்லி விட்டுறாரு. அதைத்தான் நம்ம இவ்வளவு விளக்குறோம். சர்வ காமேபியக நிஸ்பிருக. இந்த இடத்துல காமேபியக, காமம்னா என்ன அர்த்தம்? பொதுவான காமம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் போடுவேன்? காமம் இஸ் ஈக்குவல் டு ஆசை போடுவோமா இல்லையா? இங்க அப்படி போடக்கூடாது. இங்க காமம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிசையர், ஆசைகள், ஆசையை தூண்டக்கூடிய பொருட்கள், விஷயங்கள் அப்படின்னு, ஆசைக்கு காரணமான பொருட்கள், அதாவது புலனின்ப பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்க. எல்லா புலனின்ப பொருட்களிலும் முற்றிலும் ஆசையை விட்டவன். எல்லாத்துலயும் விட்டுட்டேன், அந்த பெண்ணை மட்டும் விட முடியலங்க. அந்த பிராண்டட் பென் அது மட்டும் கையில இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த பிராண்ட சாரி விட முடியலையே. இந்த பர்ஸ் எனக்கு என்னவோ ரொம்ப இதுவா இருக்கு. இப்படி நம்மளுக்குன்னு சில ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்ற, அதையும் விட்டானா? ஏன்னா அதெல்லாம் விட்டாதான் அவனால உட்கார முடியும். இங்க தியானத்துக்கு உட்காரணும்னு சொன்னா அவனுக்கு அடிப்படை குவாலிபிகேஷன் ஆஃப்டர் தி சிரவணம் மனனம் இவனுக்கு கட்டாயமாக இருந்தா தான் தியானமே பண்ண முடியுங்கிறதுக்கு என்ன இருக்கிறது, என்ன இது அப்படின்னு சொன்னா, இது சர்வ காமேபியக நிஸ்பிருக. நிஸ்பிருக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல கொஞ்சம் கூட தேட்டங்கிறதே கிடையாது. ஆசை அற்றவனாக, ஒரு அல்பத்தனமா ஒட்டின்னு உட்கார்ந்து இருக்குல்ல, அது கூட கிடையாது. எதா இருந்தாலும் வெந்தா எடுத்துட்டு போயிட்டே இரு, ஓடு, அவ்வளவுதான். கொடுத்தோமா அப்பாடி ஒரு பொருள் நம்மள்ட்டேன்னு போச்சா நிம்மதியா இருக்கு. யாருக்காவது வேணா எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிசையர்ங்கிறது இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும். நீங்க உங்களோட லிஸ்ட நீங்களே போடுங்க, அதுல எவ்வளவு நீங்க துவைச்சு கட்டிருக்கீங்கன்னு அதை நீங்களே போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், இதெல்லாம் சப்ஜெக்டிவ், நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம எந்த இதுல நம்ம ஜேர்னியோட இதுல எந்த மைல் ஸ்டோன்ல இருக்கோங்கிறத நம்ம தானே பார்க்க முடியும். நூத்தர் பார்க்கறதுல என்ன இருக்கு? நமக்கு தான் வேணும் முக்தி. அதனால நாம என்ன பண்ணணும்னா, இந்த இந்த தியான யோகியை பொறுத்தின வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த தியான யோகிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொல்றதுனால நாளையில இருந்து படிக்க வேண்டாம்னு நினைச்சிடாதீங்க. நான் ரொம்ப ஜாகிரதையா யோசிச்சு சொல்லலாமா வேண்டாமா நிறைய தடவை சிந்தனை பண்ணிட்டு சொல்றேன். நீங்க கரெக்டா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. இந்த தியான யோகி ஆனவன் எந்த ஸ்டேஜ்ல வரான்னு பாருங்க. இவன் செவனம் மனனம் முடித்து விட்டு நிதித்தியாசனத்துக்காக உட்கார்ந்துருக்கான். அந்த ஸ்டேஜ்ல அவனுக்கு படிப்பது என்பதில் கூட ஆசை கிடையாது. படிச்சத சிந்தனை பண்றதுல மாத்திரம்தான் ஆசை இருக்கு. அப்படியா, அப்ப தியானம் பண்ணணும், அப்பாடி படிக்க வேணாமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தியானம் பண்ண முடியும். ஐயம் திரிபு ஆற படிக்கணும். அதுக்குதான் சிரவணம் அண்ட் மனனம். 3வது ஸ்டேஜ் தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துல தான் நம்மளால ஆத்ம லட்சணங்களை ஐயம் திரிபு ஆற டுவெல் பண்ண முடியும். இல்லைன்னா ஆத்மா அகர்த்தா அப்படின்னா, ஆத்மா அகர்த்தாவா எப்படி எப்படி சொன்னாரு, என்ன சொன்னாரு ஞாபகமே இல்லையே, ஐயோ எங்க இருக்குது அப்படின்னு தியானம் பண்ண விடாது. மனசு போய் நோண்டும். அந்த நோட்ஸ் எடு, அந்த இதை எடு, அதை எடு. அதனாலதான் சிரவணம் மனனம் இரண்டையும் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ஐயம் திரிபுற இருக்கும் அந்த மனதிற்கு இந்த நிதித்தியாசனம் என்பது பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கார் பகவான். அப்படி பண்ணும் பொழுது அது என்ன ஆகும், உள்ள சர்ன்னு இறங்கும். அது பாட்டுக்கு உட்காந்து நல்ல செட்டில் ஆயிடும். யார் என்ன பண்ணினாலும் அதுக்கப்புறம் அது அசையவே அசையாது. டெம்டேஷன்ஸ்ங்கிறது இருக்கக்கூடாது. நிஸ்பிருக, ஒரு சின்ன ஆசை கூட முளை விடக்கூடாது. வருத்த விதை மாதிரி இருக்கணுமா நம்ம மனசு. வருத்த விதை முளை விடுமா? முளை விடாது. அந்த மாதிரி இருக்கணும். மனசுல ஒரு சின்ன டெம்டேஷன் கூட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதை நோக்கித்தான் மனசு பயணம் பண்ணும். நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருப்போம், ஏதோ ஒரு சின்ன தாட் நம்ம மனசுல இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சிலர் பேசும்பொழுது நமக்கு மனசு பேச்சுல லைக்காது, வெளியில எங்கேயோ போகும். என் பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா பொதுவாக நான் சொல்றேன்,
அந்த பேச்சுல அப்சர்வ் ஆயிட்டோம்னா மனசு எங்கேயும் போகாது. பேச்சுல அப்சர்வ் ஆகாம இருக்கோம்னா ஒண்ணு பேச்சு சரியில்லைன்னு இருக்கணும், இன்னும் இல்லைன்னா மனசுல ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே இருக்கும். மனசுதான், நான் திரும்பி திரும்பி சொல்றேன், மனசுதான் டூல். இந்த மனசை வைத்துக் கொண்டுதான் எல்லாத்தையும் பண்ண போறோம். இப்ப இந்த மனசு ஒரு சின்ன ஆசை, சின்ன டெம்டேஷன் இருந்தாலும் தியானம் செய்வதற்கு அது விடாது அப்படிங்கிறது. இன்னும் இதுக்கெல்லாம் பண்ணணும்னா நிறைய அனுகிரகம் முதல்ல வேணும். பகவானோட அனுகிரகம் வேணும், குருவோட அனுகிரகம் வேணும், சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் வேணும், சத்சங்கத்தினுடைய அனுகிரகமும் வேணும். எப்பவுமே சுவாமிஜி இந்த சத்சங்கத்தை ரொம்ப உயர்த்தி சொல்வார். சத்சங்கம் நமக்கு நம்மளை இறக்கி விடாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் வேணும். அதாவது துஷ்சங்கமா ஆகாம இருக்கணும்னா. அதனால இது எல்லாமே உட்கார்ந்து இருந்தாதான் பகவான் 2வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா, விஹாய காமான் எஸ் சர்வான் புமான் சரதி நிஸ்பிருக. அந்த நிஸ்பிருக அங்கேயும் இங்கேயும் இருக்கா இல்லையா ஒன்னா, எல்லா விதம் விஹாய காமான் எஸ் சர்வான், அதே பாருங்க, சர்வ காமேபிய நிஸ்பிருக, சேம் திங். அங்க ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல என்ன முடிக்கிறாரோ அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல அவன் கரெக்டா இருந்தான்னா தியான யோகத்துக்கு அவன் கரெக்டா வருவான். நிர்மமோ நிரகங்காரக சாந்தி அதிகச்சதி, வெரி இம்பார்ட்டன்ட். ரஜகாதி யதா காமா சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டக. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தத்த கர்மாணி தமாஹு பண்டிதம் புதா காம சங்கல்ப வர்ஜிதாக பாஹ்ய ஸ்பர்ஷேஷ் வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம். வெளியிலேயே வையே இந்த விஷயங்களின் மீதான ஆசையையும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்களையும் வெளியிலேயே வையே. பாக்கிய ஸ்பர்ஷேஷ் வசக்தாத்மா, உள்ள உற்றாத. ச பிரம்ம யோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஸ்னுதே, அழிவே இல்லாத சுகத்தை அவன் அடைகிறான். பிரம்ம யோக யுக்தாத்மா. யோசிங்க, இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க 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 என்ன புரியும் அப்படின்னா, இந்த ஆத்ம ஞானம் அப்படின்றது ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே, ஆத்மாவை பற்றிய சிந்தனைகள். நான் இன்னைக்கு 2 ஸ்லோகம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன், பட் இது கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுது. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம். ஆனா அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டா சுவாமிஜி யோகத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி சொல்லுவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்லோகமே. அதனால இத நல்லா புரிந்து கொண்டால் இது ஒரு பவுண்டேஷனா போயிடும். அப்ப அத தியானம், ஏன்னா இது ரெண்டுமே கனெக்டடா இருக்கு. தியான விஷயம் அப்புறம் தியான ஸ்வரூபம் அப்படின்னு. விஷயம் ஆத்மனி ஏவ அவதிஷ்டத்தைன்னு சொல்றோம். இந்த விஷயம் கரெக்டா நம்ம புரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த தியானம் பண்ணணும்னு சொன்னா தியானம் பண்ற பாத்திரம் சரியா இருக்கணும். அதுக்குதான் இவ்வளவு பீடிகை. அந்த பாத்திரம் சரியா இருந்து விஷயத்தையும் சரியா புரிஞ்சுண்டா எது நாம தியானம் பண்றோமோ அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்ததுல அழகா பார்க்கலாம். அதனாலதான் இது கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இந்த ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே அப்படிங்கிற விஷயத்த, ஆத்மனி ஏவ அப்படின்னா என்ன, ஆத்மாவை பற்றிய லட்சணங்கள். இந்த லட்சணங்கள்லாம் எங்க படிச்சிருக்கோம் நம்ம? 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 25, 30 வரைக்குமே ஆத்மாவை பற்றிய லட்சணங்கள் தான் நம்ம படித்து கொண்டு இருந்தோம். இப்ப நீங்க அதையே திரும்ப 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 போட்டு கொண்டு இருந்தால் அந்த ஸ்லோகங்கள் நமக்கு உள்ள ஓடணும். ஸ்லோகங்கள் மாத்திரமில்ல, அதனுடைய கருத்துகளோட சேர்ந்து ஓடணும். அது எப்படி ஓடணும்னா அதுவே ஒரு தாரணையாக இருக்கணும். தாரணை அப்படின்னு சொன்னா என்ன, நெய் ஒழுக்கு போல சொல்லியிருக்கேன் இல்லையா, நெய் ஒழுக்கு போல அப்படின்னு. இந்த டென்சிட்டி எப்படி அத அங்கங்க அலைய விடாம இருக்கோ அந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரே தாட் ஆன் ஆத்ம லட்சணம், அது மாத்திரம் இருக்கணும். வேற தாட்ஸுக்கு அந்த இடமே கொடுக்க கூடாது. வேற தாட்ஸ் எல்லாத்தையும் டிராப் பண்ணிடணும். அதுக்குதான் வினியத்தம் சித்தம், டிட்டாச்டு மைண்ட் அப்படின்னு சொன்னோம் நம்ம. இந்த தியானம் ஆத்ம லட்சணத்திலேயே அப்படியே நின்றது, போக்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். போக்கஸ கம்ப்ளீட்டா ஆத்ம லட்சணத்துல வைத்து அந்த சமாதி அப்படி இந்த இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஆத்ம லட்சணத்தில் மனதை நிலைத்து வைத்திருப்பதுதான் அப்சார்ப்ஷன். அதுதான் ரிசல்ட். நமக்கு இது பண்ணினா அதுதான் கிடைக்கும் அப்படின்னு மேற்கொண்டிருக்கிற ஸ்லோகங்களினுடைய கருத்துக்களை நாம
அடுத்த வகுப்புல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நாம நிறைவு பண்ணிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.